அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் தொடர்பாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் அங்கு ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். உடன் செல்வ பெருந்தகை, எம்பிக்கள் ஜோதிமணி, விஜய் வசந்த், ராபர்ட் புரூஸ் ஆகியோரும் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். அந்த கள ஆய்வு குறித்தான முழு விவரங்கள். ஹாசினி, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயை சந்திப்பதற்காக 41 பேர் உயிரிழந்த நிலையிலே பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்களும் இந்த இடத்திலே ஆய்வு செய்கிறார்கள், என்ன நடந்தது என்று விசாரிக்கிறார்கள். அதே போல இறந்தவர்களுடைய வீடுகளுக்கு சென்று அவர்கள் தங்களுடைய இரங்கலை பதிவு செய்கிறார்கள். பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதலும் தெரிவித்து வருகிறார்கள். அந்த வகையில் காங்கிரஸ் சார்பிலே குழுவினர் சற்று நேரத்துக்கு முன்னதாக வந்திருந்தனர், ஆய்வு மேற்கொண்டனர். அந்த நெரிசல் ஏற்பட்ட இடத்திலே, வேலுச்சாமிபுரம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே, காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் தலைமையிலே வந்த குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். என்ன நடந்தது என்பது பற்றியும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களும் விசாரித்தனர். இந்த குழுவிலே காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, அதே போல எம்பிக்கள் ஜோதிமணி, விஜய் வசந்த், ராபர்ட் புரூஸ் உள்ளிட்டோரும் உடனிருந்தனர். கரூரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கூட்ட நெரிசலால் ஏற்பட்ட அந்த அசம்பாவிதம் தொடர்பாக கே.சி. வேணுகோபாலிடம் ஜோதிமணி என்னென்ன நடந்தது, ஏனென்றால் அவர் கரூரில் இருக்கக்கூடியவர், உள்ளூர் எம்பி. எனவே அந்த சம்பவத்தன்று என்னென்ன நடந்தது என்பது பற்றியெல்லாம் அவர் விளக்கி இருக்கின்றார். தற்போது இந்த வேலுச்சாமிபுரத்தில் இந்த சம்பவம் நடந்த இடத்தில் பார்வையிட்டு அதன் பிறகு தற்போது உயிரிழந்தவர்களுடைய அந்த குடும்பத்தாரை நேரில் சந்திப்பதற்காக காங்கிரஸ் குழுவினர் சென்றிருக்கிறார்கள். அவர்கள் சென்று பாதிக்கப்பட்டவர்கள், உயிரிழந்தவர்கள் ஆகியோர் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து காங்கிரஸ் கட்சி உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று தெரிவித்து வருகிறார்கள்.